Hi guys, welcome back. நான் விமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க VYT சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா iQOO வந்து அவங்களோட புது மொபைல் வந்து லான்ச் பண்ணுறத வந்து லீக் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இதில் வந்து டோட்டலாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iQOO பார்த்தோம் அப்படின்னா விவோவோட ஒரு சப் பிராண்டு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த iQOO பிராண்டில் பார்த்தோம்னா நிறையா மொபைல்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா அவங்க Z சீரீஸில் அடுத்த மொபைலை வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து நீங்கள் ஐபிஎல்லே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஐபிஎல்லில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு, கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். iQOO லைனப்லேயே வந்து Z லைனப்பில் Z3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனப் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரீஸ் வந்து நல்லாவே போச்சு. அதை தொடர்ந்து iQOO Z5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் வந்து ஃபஸ்ட்டு சைனாவில் 23ஆம் அதாவது செப்டம்பர் 23ஆம் சைனாவில் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 27ஆம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மொபைலோட டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது வந்து அந்த மொபைலோட லீக் மட்டும்தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரமே அந்த மொபைலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். அதுக்காக VYT சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதோட Z5 பார்த்தோம்னா அதுதான் Z5. ஒரு 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 240 Hz டச் சாம்பிளிங்கோட ஒரு LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த பேனல் வந்து LCD இந்த ப்ரைஸில் மொபைல் வந்தால் தான் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த ப்ரைஸில் வந்து AMOLED பேனல்ஸே இருக்குது, ஆனால் இவங்க வந்து LCD பேனல் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்க்கலாம். இந்த மொபைலை வந்து பவர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகனோட 778G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து இப்போ தான் வந்து மொபைல்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் வந்து இன்க்ளூடிங் வந்து 5G பேண்டும் சேர்ந்து வந்துடும். அதனால கண்டிப்பாக வந்து 5Gங்கிற டேர்ம் வந்து எல்லா இடத்துலையும் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. iQOO Z3லேயும் வந்து ஒரு நல்ல பேட்ரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து Z5ல் வந்து ஒரு 5000 mAh வந்து பேட்ரி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெஸ்ட். ஒரு 5000 mAh பேட்ரி கொடுத்துட்டு கூடவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 30,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்து இருக்குது. 30,000 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு LCD பேனல் 778G தான் கொடுத்துருந்தாங்க. எப்படி வந்து இந்த மொபைல் வந்து ப்ரைஸ் ஒரு 30,000 ரூபாய்க்கு பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளே ஒரு 25,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நிறைய சேல்ஸ் போகும். அதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மொபைல் வந்து சைனாவில் வந்து செப்டம்பர் 23ஆம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து வந்து இந்தியாவில் வந்து 27ஆம் வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே வந்து அஃபிஷியல் கிடையாது, எல்லாமே வந்து லீக்ஸ் தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. மறக்காமல் VYT சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிப்ளைஸ் நான் வந்து பண்ணுறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் விமல் சைனிங் ஆஃப்.